ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடுவில் ஃபோன் வந்து தண்ணியில் ஊந்துருச்சு. சரி, காலைல ஏஞ்சோம். நம்ம ரொம்ப நாளாக எங்கள் அப்பா வந்து சொல்லினே இருந்தார், வண்டியை கழுவிடா, வண்டியை கழுவிடா. கழுவிட்டான். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருந்தேன். கொஞ்சம் தூசுலாம் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம டெய்லிக்கும் போகிற வண்டி நல்லா சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது என்னடா ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பாக இருக்கும். என்னடா இது ம ம மண் சகதியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவர் வண்டியும் சரி, என் வண்டியும் சரி ஒரே இடத்துல நிறுத்தி ரெண்டத்தையும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக கிளியராக கழுவி எடுத்துட்டோம். வண்டி ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆன் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில டைம் வந்து இன்ஜினில் போய் தண்ணி ஏறிக்கும். அதாவது அந்த ப்ளக் இருக்குல்ல, அந்த ப்ளக்கில் போய் தண்ணி ஏறிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கிளம்புறது கஷ்டமாக இருக்கும். அப்பாவும் காலைல வெண்டைக்காய் எடுத்தாந்து உடச்சி போட்டாரு. என்னடா வெண்டைக்காய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, நம்ம முன்னாடி வெண்டைக்காய் போட்டிருந்தோம்ல, அது வந்து இப்போ அறுவடை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு தான் வந்து இருக்குது. ஆனால் முன்னாடி நாங்கள் போட்ட ஸ்டார்டிங்கில் வந்து விலை கம்மியாக போச்சு, ஆனால் விளைச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ விளைச்சல் கம்மியாக இருக்குது, விலை போகுது. நல்லா 1 கிலோ 30 ரூபா 35 ரூபா கூட போகுது. ஆனால் எங்களுக்கு விலை கம்மியாக தான் போடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் முத்தல் கொஞ்சம் அதிகமாக போடுறோமா, அதனால் கொஞ்சம் அவங்க விலையை கம்மி பண்ணிடுறாங்க. 20 ரூபா போடுறாங்க, சில நாளில் 10 ரூபா கூட போட்டிருக்காங்க. அவங்க எழுதி அனுப்பிட்டாங்க பில்லில், இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து ரொம்ப முத்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஷேவ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு காலைல பிளேடு வாங்கிட்டு வந்தேன். வந்து ஷேவ் பண்ணி ரெடி ஆகிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாரத்தில் அப்போ தான் ஒரு தாடி சில பேர்லாம் வளர்க்குறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ கடுப்பாக இருக்குங்க பார்த்தாலே எனக்கு. எப்படி தான் இது இவ்வளோ வச்சுருக்காங்களே. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவேன். அப்புறம் என்ன மக்களே, டெய்லியும் போல் தான். இன்றைக்கி லீவ் இல்லை. இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன கீரைப்பா வேணும்னு கேட்டாங்க. அப்பா வந்து இந்தமாரி முருங்கீரை கரைக்கலாம்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம், முருங்கீரைலாம் தேவையில்ல, எனக்கு கொஞ்சம் மணத்தக்காளியில் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப எனக்கு வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் மணத்தக்காளி கீரை சாப்பிட்ணுன்னே ஒரு ஆசை வந்தது. அதனால் மணத்தக்காளியும் அப்பா பறிச்சுன்னு வந்துட்டாங்க. இப்போலாம் வந்து நான் குளிச்சுட்டு சென்ட் அடிக்கிறது இல்லை மக்கள், இப்போலாம் குழாந்தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். அது அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்குது. காலைல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு அம்மா இதை கேட்டேன். அம்மா வந்து காலைல வந்து இட்லிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2 ஆஃப் பாயில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஒரு ஆஃப் பாயில் எங்கள் அப்பாவுக்கு, இன்னொன்று ஆஃப் பாயில் எனக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமைல, அதனால் கொஞ்சம் நான்வெஜ்ஜாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். இட்லிக்கு தொட்டுக்கு வந்து இட்லி சாம்பார். அதாவது இது வந்து நேற்று ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க பக்கத்து வீட்டில் சாம்பார், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுமாரி வைமான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் அவங்களும் நல்லா பருப்பு காய்கறிலாம் போட்டு நல்லா ஒரு மசியல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். தூக்கத்தை போட்டு ஏஞ்சி பார்த்தோன்னா, அப்பா வந்து ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் கீரை, மணத்தக்காளி கீரைலாம் நாங்கள்லாம் போய் கடையிலலாம் வாங்கி இருக்க மாட்டோம். எங்கள் தோட்டத்துலேயே அப்படியே வீட்டுக்கு பின்னாடியே நிறையா பேர், அது ஒரு மாதிரி புதார் மாதிரி இருக்கும். அந்த புதார்லேயே நிறையா கீரை வகை அப்படி இப்படின்னு இருக்கும். அதை பார்த்தாலே நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எதிர் வீடு பக்கத்து வீட்டில்னு. அதையும் எடுத்தாந்து அப்பா வந்து மணத்தக்காளி கீரை ஆஞ்சிருந்தார். மணத்தக்காளி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது அதில் வந்து நிறையா கனிமங்கள் இருக்குது. சரி, அதையும் ஆஞ்சிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்க டயக்ராம் வரைய சொல்லியிருந்தாங்க. கம்பெனியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா பொண்ணோட ஃப்ரெண்டாக, அவங்க வந்து ஒரு டயக்ராம் வரைய சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் வரைஞ்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டேமில். சரி, அப்படியே போயிட்டு அப்பா வந்து ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா உயிராக தான் இருந்தது, துடிக்க துடிக்க இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக, அது உயிர் கம்மியாக போன மாதிரி இருக்குது. அப்பா வந்து அதை பிடிச்சின்னு வந்தார். சரி, மதியம் என்ன சாப்பாடுமான்னு கேட்டேன். மதியம் என்ன சாப்பாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, காலைல காலையிலே சொல்லிட்டாங்க அம்மா வந்து. இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது சுட சுட சாதம், தொட்டுக்க வந்து கருவாடு இருக்குதுல்ல, கருவாடு வந்து வாழைக்கருவாடு சில பேர் வாங்குவீங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த டைம் சங்கரா மீன் இருக்குதுல்ல, அந்த சங்கரா மீனை வந்து கருவாடாக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் மதியம் வந்து அதான் மணத்தக்காளி கீரை மாரி ஒரு மசியல் மாரி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் பயங்கரம் வேறு லெவலு. எப்பயும் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் இருக்குமே. அதாவது காலைல கட்டி கொடுக்குறது, அப்புறம் மதியம் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்றது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். என்றைக்கிடா ஒரு நாள் நல்லா சுட சுட வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். அன்றைக்கி பார்த்துட்டு நல்லா ஒரு மதியம் சாப்பிட்டு ஒரு குட்டி படத்தை போட்டேன். படம் இப்போலாம் எதுவுமே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரவே மாட்டேங்குது.
ஏன்னா ஒரு தமிழ் படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நான் லாஸ்ட்டாக ஒரு 3 பிஹெச்கேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் அது நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சரி, சாப்பாடு எப்படி இருந்தது மக்களே? உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி கீரை எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க வந்து கருவாடு கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டேன். இப்போலாம் மதியத்தில் தூக்கம் வருது மக்களே, அது என்னானே தெரியல. நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண, அதெல்லாம் தப்பான பழக்கம். மதிய நேரத்தில் தூங்கவே கூடாது எப்பயுமே. ஜென்ஸாக பிறந்தாங்கன்னா ஒரு நல்லா ஆக்டிவாக இருக்கணும். எனக்கு இப்போலாம் அடிக்கடி மதியத்தில் தூக்கம் வருது. என்ன பண்ணுறது, நம்ம டயர்டஸ் அப்படி இருக்குது. நைட்டு அப்பா வந்து சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கா 4:30க்கா கிளம்பிடுறா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னப்பா என்ன இடத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அப்பா வந்து நீ சாப்பிட்றா, அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம் மக்களே. நம்ம வந்து நம்மளுக்கு டைம் டேபிளில் உட்காந்து அதாவது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா நம்மளுக்கு செட்டே ஆகாது. அது வந்து ஒரு மாதிரியாக அது ஏதோ நின்றுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்பயும் கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும். கம்பெனியில் ஆனால் அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து தான் சாப்பிடுவேன். இப்போலாம் கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழகிட்டேன். அப்பா வந்து சொல்லி நல்லா இந்தமாரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்டா இன்னைக்கு, கொல்லியில் வந்து மருந்தடிக்கிறது மக்களே. முன்னாடி போட்ட வெண்டைக்காய் அறுவடை ஆயிடுத்து. இப்போ கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த கத்திரிக்காய் வந்து இப்போ தான் போட்டுக்கலாம். அது ஒரு 3 மாதம் கழிச்சு தான் காய்ப்பு பிடிக்கும். மருந்து வந்து அஸ்பெட் அடித்தாங்க. நாங்களாம் மருந்து எங்கே வாங்குவோம்னா விழுப்புரத்தில் காவியாவில் வாங்குவோம், இல்லைனா விக்கிரவாண்டியில் சக்தி பண்ணைன்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வாங்குவோம். மோஸ்ட்லி நாங்கள் மருந்து அடிக்கிற மிஷின் இப்போ வாங்கியாச்சு. இதெல்லாம் ஒரு கத்திரிக்காய்க்கெலாம் எப்படின்னு ஒரு வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி கன்ஃபார்மாக மருந்து அடித்தாங்கன்னா ஒவ்வொரு டைமும் போய் நம்ம வந்து எல்லாரையும் கூட்டுன்னு இருக்க முடியாது. எல்லாருன்னா மருந்து அடிக்கிறவங்களை கூட்டுன்னு இருந்தால் அவங்க வந்து ஒரு அவங்க காசு கொடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் ரோட்டில் வந்து இந்த பொரி உருண்டை போயிருந்தது, நல்லா ஒரு 90s கிட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும். இந்த பொரி உருண்டை வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலு. ஆனால் இப்போ வாங்கின பொரி உருண்டை வந்து இனிப்பு கம்மியாக தான் இருந்தது, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கல. அது ஏன்னு தெரில. அவங்க ஒரு வேளை வெள்ளத்தை கம்மி பண்ணியிருப்பாங்களோ. எங்கள் அப்பா தான் ஆசைப்பட்டு கேட்டார். சரி அப்படியே நாம் அதை வாங்கிட்டு நான் ஒன்று சாப்பிட்டு எங்கள் அம்மா கீழே ஒன்று கொடுத்தேன். மீதி இருக்கிறத நாளைக்கு எதனா கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனால் கொடுக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருந்தது. நீங்களும் பொரி உருண்டெலாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க மக்களே. அப்புறம் நைட்டு சாப்பாடு என்னவான்னு கேட்டேன். நைட்டு மீன் பிடிச்சின்னு வந்தாங்கல்ல மதியம், அந்த மீனை வந்து ஆஞ்சி நல்லா சுட சாதம், வறுத்த மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. நைட்டு கொஞ்சம் தான். எப்பயும் இப்போ உடம்புலாம் ரொம்ப உழுது, அதை வந்து கம்மி பண்ணணும். உடம்பு அது எக்ஸசைஸ் பண்ணால் தான் கம்மியாகும். எதனா கொல்லியில் வேலை செஞ்சால் கம்மியாகும். இப்போ கொல்லியில் வேலையும் இல்லை, எல்லாம் கரும்பு போட்டாச்சு. அப்புறம் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காயும் போட்டாச்சு. நம்ம கம்பெனிக்கு மட்டும்தான் போகிற வேலையே. மீன் சுட இருந்தது, அதையும் சாப்பிட்டு நைட்டு என்ன சாப்பிடுமான்னு முடிஞ்சிச்சு நம்மளோட வேலையே. இந்த விளாக் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக நம்ம விளாக் போடுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஊக்கியாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நம்ம வீடியோவை பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.